என் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உன்ன மாதிரி வண்டி ஓட்டு நான் யாரையும் பார்த்ததில்ல தம்பி. என்ன சார் சொல்றீங்க? டிரைவிங் ஸ்கூல் வந்த முத நாளே யாரும் இத்தனை கிலோமீட்டர் தனியா ஓட்டி வந்தது இல்ல. ஆனா நீ சூப்பரா ஓட்டிட்ட தம்பி. உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சரியா? இவ்வளவு நாள் வாழ்க்கையில என்னவாக போறேன், என்ன சாதிக்க போறேன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப நல்லா யோசிச்சுட்டேன். இனிமே கார் ரேசர் தான். அடுத்து ஏகே மாதிரி வந்துட வேண்டியதுதான். மாப்பிள என்னடா உன் ஃப்ரெண்டு யாருக்கா கார் ஓட்ட தெரியுமா? ஏன்டா என்னாச்சு? எங்க அண்ணன் வேன் எடுத்துக்கிட்டு சவாரி போயிட்டான். அம்மாவும் அண்ணியும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அப்ப நீயே போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது இல்லையா? டேய் பவினே, இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காதடா வண்டி ஓட்டி பார்க்க. எப்படியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. சரி மாப்ள, நானே வண்டி எடுக்கிறேன் வா. நான் டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்த முதல் நாளும் இதே வார்த்தை சொன்னீங்க. இப்ப இவர்கிட்டையும் இதே வார்த்தை சொல்றீங்க. இதுல எது சார் உண்மை? இவ்வளவு நாள் நீங்க வண்டி ஓட்டுறதா நினைச்சுக்கிறீங்க. எங்க நேரம் வரும்போது நாங்க தானே சார் வண்டி ஓட்டுறோம். அதான் இல்ல. குனிஞ்சு காலு கீழே பாரு. என்ன சார் உங்களுக்கு கீழே 2 இருக்கு? எனக்கு கிளச்சும் பிரேக் இருக்கு. ஸ்டீரிங் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆக மொத்தத்துல வண்டி ஓட்டுறது நான் தான். அப்புறம் ஏன் சார் இதே வார்த்தையெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்துறீங்க? இப்படிலாம் சொன்னா தானே நீங்க ஆர்வமா வந்து வண்டி உழவிய. மாப்ள சீட் பெல்ட்டை போடு.